வணக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சமீபத்தில் தமிழக அரசாங்கமானது இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கிராம பகுதிகளில், அதாவது ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்துள்ளது. இந்த பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு மற்றும் காலை உணவு திட்டத்தின் பின்னணி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில்தான் 1920 அந்த காலகட்டத்தில் நீதி கட்சியின் முன்னணி தலைவரான தியாகராய செட்டியார் அவர்களால் சென்னை கார்ப்பரேஷன், மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அந்த பகுதியில் இருந்த ஆரம்ப பள்ளிகள், அரசோட ஆரம்ப பள்ளிகளில் முதல் முறையாக மதிய உணவு திட்டமானது 1920 காலகட்டத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டியை சார்ந்த தியாகராய செட்டியார் என்பவரால் தொடங்கப்பட்டது. அது சென்னை மாகாணத்தில் மட்டுமே, அதுவும் சில குறிப்பிட்ட 4-5 பள்ளிகளில் மட்டுமே 1000 விளக்கு, சென்னை 1000 விளக்கு பகுதியில் மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. நிதி உள்ளிட்ட பல காரணங்களால் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவில்லை. பிறகு முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம், காமராஜர் அவர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பார். 1956ஆம் ஆண்டு இந்த மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார். பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட், ஸ்கூலில் என்ரோல்மெண்ட் மற்றும் டிராப் அவுட், இந்த பள்ளிகளில் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கவும், இடைநிற்றலை, மாணவர்கள் இடைநிற்றலை குறைக்கவும், இந்த பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்கும் பார்த்தீங்கன்னா மதிய உணவு வழங்கும் திட்டத்தை 1956ஆம் ஆண்டு பாரதியார் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அப்போது 1300 சத்துணவு மையங்களில் இருந்த 65,000 பள்ளி மாணவர்கள், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, 5 வயது முதல் 10 வயது வரை உள்ள இந்த மாணவர்களுக்கு மதிய இலவச மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்தார். இதை தொடர்ந்து பின்பு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த மதிய உணவு திட்டத்தில் அங்கன்வாடி மையங்களையும் சேர்த்தார். அங்கன்வாடி மையங்களில் பயிலும் 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் இந்த திட்டமானது 1982 ஜூலை மாதம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 1982 செப்டம்பர் மாதம் இந்த மதிய உணவு, இலவச மதிய உணவு திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களையும் இந்த திட்டத்தில் சேர்த்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அதாவது மாணவர்களுக்கு உணவு இல்லாமல் சத்து, நியூட்ரிஷன், சத்துணவாக, இதில் ஊட்டச்சத்து உணவாக வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு வகையில் இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். பிறகு தமிழக அரசால் 1989, 1991 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணவில் பார்த்தீங்கன்னா முட்டை சேர்க்கப்பட்டது. சத்துணவுக்காக முட்டை கூடுதலாக சேர்க்கப்பட்டது. பிறகு 2006, 2007 காலகட்டத்தில் தமிழக அரசால் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது வாரத்திற்கு 2 முட்டை, 3 முட்டை என்று மாற்றம் செய்யப்பட்டது. பிறகு 2013ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் இந்த திட்டத்தில் வெரைட்டி ரைஸ் என்ற, வெரைட்டி மீல் என்று சொல்லப்படுகின்ற கலவை சாதம் சேர்க்கப்பட்டது. மாணவர்களுக்கு இந்த நல்ல வகையான உணவை சத்துணவாகவும் ஊட்டச்சத்தாகவும் தர வேண்டும் என்று பல பார்த்தீங்கன்னா தானியங்களை சேர்த்து வெரைட்டி ரைஸும் சேர்க்கப்பட்டது. மற்றும் முட்டையும் தினமும் ஒரு முட்டை என்ற வகையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து தான் பிறகு தமிழக அரசால் காலையும் உணவு, அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஊரகப் பகுதிகளில், கிராம பகுதிகளில் இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. அது தற்போது பல நிலைகளில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது.